எல்லோரும் வாக்கு கேட்டார்கள். நகர செயலாளர் பேசுகின்ற போது சொன்னார், அதிமுக காரன் சொன்னானா, நீ போட்டதிலேயே போட்டியில் இருப்பியா, ஒரு வாட்டி மாத்தி போடுன்னு சொன்னான். அவர் தான் சொன்னார், என்ன நீ தப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு வச்சா நான் பொறுப்பு. அங்க பாரு பின்னாடி பாரு எத்தனை கேட்கிறாரு. அவரு கூப்பிட்டாரா, அவங்களே வந்தாங்களா, என்கிட்ட ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்டு வந்துக்கிறாங்க. அவங்க வந்ததுல தப்பு இல்லை. நான் ஒரு 1.25 மணி நேரம் பேசினா அதை 6 நிமிஷமா சுருக்கி போடுற அற்புதத்தை அவங்களுக்கு மட்டும்தான். நான் வந்த போது என்னமோ சுலபமாக தான் சாதா தோசையாக தான் வந்தேன். என்னை பெசன் தோசையாக்குறது உங்க நகர செயலாளர் தான். அவன் கேட்டான் பாரு, போட்டதிலே போடுவா, ஒரு வாட்டி மாத்தி போடுன்னு. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும், போட்டதிலே போட்டா புண்ணாவாது, மாத்தி போட்டா புண்ணாயிடும் சொல்லியிருக்கணும். அதுக்கு மேல ஒண்ணு சொன்னாரு, அதிமுக காரன் எல்லாம் தாலி அறுத்துட்டு பட்டுக்கூட வாங்கி கொடுத்தாங்க. இந்த கட்சியோட கொள்கையே அதான், தாலி அறுத்தா வெள்ளை புடவை கட்டணும்னு சொல்றவன் பிஜேபி, தாலி அறுத்தாலும் மனமேடை நின்று மக்களை வாழ்த்த சொன்ன கட்சி திமுக. இது தேர்தல் பிரச்சார கூட்டம். என்னை பின்தொடர்கிறார்களே என் தம்பிமார்கள். 64 நாட்கள் நான் சிறையில் இருந்தேன். என்னால் பேச முடியவில்லை. நான் சிறையில் இருந்த போது என்னை பேச வைத்த தம்பிகள். இந்த கட்சி இவ்வளவு சீக்கிரம் என்னை சேர்த்திருக்காது. என்னை சேர்க்க சொல்லி நிர்பந்தப்படுத்திய தம்பிகள். இங்கே இருப்பவர்கள் ஒரு 4 ஓட்டு 5 ஓட்டு போடலாம். எனக்கு 65 வயது ஆக போகுது. 2 தேர்தலோ 3 தேர்தலோ. கொரோனா எனக்கு கருணை காட்டியது, அதனால் நான் வாழ்கிறேன். ஆனால் என்னை பின்தொடர்கின்ற தம்பிமார்கள் இன்னும் 15 தேர்தல்களுக்கு வாக்களிக்க சக்தி படைத்தவர்கள். இவர்கள் முன்னால் மோடி என்ன அவங்க அப்பை கேடியே வந்தாலும் இங்கே வெற்றியை பெற முடியும். அவ்வளவு பெரிய சக்தி என் பின்னால் இருக்கிறதை உணர்ந்தேன். அதனால் நான் பேசுவதை சற்று குறைத்தேன். எவனுக்கும் அஞ்சி அல்ல, எவனுக்கும் பயப்பட்டல்ல. பயம் என்பதற்கு அர்த்தம் அறியாதவன் நான். பொதுவுட என்னை கூப்பிட்டு இளையவர் சொன்னார், சின்னவர், எங்கள் ஆரோக்கிய அண்ணன் மன்னவர், எதிர்கால தமிழகத்தின் மன்னவர், அறிவாலயத்து சின்னவர், எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை கூப்பிட்டு சொன்னார், இப்போது தேர்தல், சற்று குறைத்துக்கொள், உன் மூக்கனாங்கரை கயிற்றிவிடும் காலம் வரும், அப்போது நீ பாயலாம் என்று சொன்னார் எங்கள் சின்னவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு செய்துவிட்டு, இவ்வளவு சாதனைகளை புரிந்துவிட்டு, இன்னும் மேடை போட்டு விளக்கமைத்து ஒலிபெருக்கி அமைத்து உங்களிடம் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறதா? இங்கே சொன்னாரே நகர செயலாளர், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தானே, இந்த பட்டுவை வடிவமைத்திருக்கலாமே, அந்த பள்ளியை கட்டியிருக்கலாமே, பஸ் நிலையை கொண்டு வந்திருக்கலாமே, குளத்தை சீரமைத்திருக்கலாமே, இந்த சாலையை அகலப்படுத்தியிருக்கலாமே. செய்தார்களா? ஏன் நீங்கள் மறந்து போவீர்கள் என்று அதிமுக காரன் உங்களை முழுமையாக நம்புகிறான். அதனால் உதாசீனமாக இருக்கிறான். எங்களுக்கு அப்படி அல்ல. மக்களுக்கு உழைக்காமல் வீட்டுக்கு போனால் திமுக காரனுக்கு தூக்கம் வராது. அப்படித்தான் எங்களை இந்த கட்சி உருவாக்கியது. நான் சிறையில் இருந்தேன் என்று சொன்னேன். சிறையில் இருக்கின்ற அதிகாரிகளை நாம் தூங்க விடவில்லை. அங்கேயும் என் வேலையை செய்தேன். அங்கேயும் மக்களை செம்மைப்படுத்தி. இங்கே சொன்னார்கள் எனக்கு முன்னால், பஸ்ஸில் செல்கிறீர்களா என்று கேட்டார் எங்கள் படப்பை மனோகரன். என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீர்கள். ஆபீஸ் துடைக்க, சித்தால் வேலை, கொத்தனார் வேலை, பேப்பர் மடிக்க, எப்படி ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள். வேலைக்கு செஞ்சா சம்பளம் வாங்கிடுது. சம்பளம் வாங்கினா அதை யார்கிட்ட கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? புருஷன்கிட்ட கொடுக்கணும், இல்ல மாமனார்கிட்ட கொடுக்கணும், இல்ல மாமியார்கிட்ட கொடுக்கணும். இதான உண்மை. ஆனா சம்பாதிச்ச நீ அவகிட்ட பணத்தை கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில நீ வேலைக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பேக் எல்லாம் மாட்டி செருப்பெல்லாம் போட்டு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு. கேட்டீங்களா இல்லையா? கையேந்தி நின்னீங்களா இல்லையா?
இதை பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி உங்களை பெறாத தந்தையாக இருந்தார். அவர் சொன்னார், என் தாய்மார்களே, இனிமேல் நீங்கள் எவனிடமும் கையெழுக்க வேண்டியதில்லை. வேக்க மாட்டினியா, செருப்பை போட்டியா, தலைய வார்னியா, பூவை குத்துனியா, ரோடுக்கு வந்தியா, கண்ட்ரக்டர் மச்சான் விகில் அச்சானா, நீ ஏறினியா, உட்காந்துக்கலாம், கால் மேல கால் போட்டுக்கலாம், அந்த காலை ஆட்டவும் ஆட்டலாம். ஆனா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து ஆம்பளை மேல கால் படாம பாரு. அவன் குடும்பத்து டிக்கெட் எடுத்துட்டான் பாவம். இந்த நிலையை எங்கள் அண்ணன் தளபதி உருவாக்கினார். உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளை எல்லாம் கேட்டான், வேலைக்கு போறவனுக்கு பஸ் பிரி, முடிச்ச சந்தேகக்காரன் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் கூட என் முன்னாடிய வேலையை அனுப்பல. நம்ம ஊரா கூட்டிட்டு சுத்துறேன். போன மாசம் 14ஆம் தேதி தூக்கின பொட்டி இன்னைக்கு காலையில தான் கொண்டாந்து வச்சுட்டு மாநாட்டுக்கு வந்தேன். ஆமா, நேற்று நான் தர்மபுரியில் இருக்கும்போது என் பொண்டாட்டி எனக்கு ஒரு பாட்டு விட்டான் வாட்ஸ்அப்ல. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டுக்குருவி போன கணவர் வீடு திரும்ப. அவளுக்கே அவ்வளவு புத்தி இருந்தா நான் கலைஞர் தாத்தா பேர நான் சும்மா இருப்பேனா, நான் திருப்பி ஒரு பாட்டை விட்டேன். நான் பார்த்ததிலே கஷ்டமா இருக்குது, நான் தூங்குறேன் மனுஷன். எப்படி தூரமா இருந்தாலும் நான் சுகப்பட்டுறேன் பார்த்தியா, அதான் திமுக காரன். கடல் கடந்து வாழ்ந்தாலும் கட்டிய மனைவியை கண்கலங்காமல் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு உண்டு. பஸ்ஸுக்கு போயாச்சு, வீட்டில் இருக்கிறவங்களாலும் கேட்டா, அப்ப நாங்கள் என்ன பண்றது? மனோகர் என்ன சொன்னார், அது உரிமையில் சொல்றேன். ஆனால் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும், உங்களை பெறாத என்னை பெறாத தாய்மார்களே, உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன். அதற்கு பெயர் மகளிர் உரிமை. வேலைக்கு போற ஆயா கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. வயசு முறையெல்லாம் காலேஜுக்கு போகுது, அதெல்லாம் கேட்டது. தாத்தா தாத்தா, எங்கள் ஆத்தாளுக்கும் எங்கள் ஆயாளுக்கும் பணம் கொடுத்துட்ட, நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு கேட்டுச்சிங்களா? கைடு வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் வாங்கணும் கேட்டுச்சு. 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் 1000 தருகிறேன். பொம்பளை குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு. பையன்லாம் கேட்டான், தாத்தா தாத்தா, எங்கள் ஆத்தாளுக்கு ஆயாளுக்கு கொடுத்துட்டேன், எங்கள் ஆத்தா வயதுல தான் என் தங்கச்சியும் போறதா நானும் போறேன், அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு என்ன ஒட்டிய தாத்தா, இதோ கையெழுத்து போட்டேன், இந்த ஆண்டு முதல் உனக்கும் 1000 தருகிறேன். ஆணுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்தவங்க இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிறதுல குழந்தை அது கேட்டுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. காலையில் வயிறு பசியோடு நான் பள்ளிக்கூடம் போகிறேன். பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கேட்பனா, வயிறு பசியை பார்ப்பனா, தாத்தா என்ன கவனிக்கலையேன்னு கேட்டுச்சு. உடனே சொன்னார், உங்களை பெறாத தாத்தா நான் இருக்கிறேன், இன்று முதல் காலை உணவு திட்டம் உங்களுக்கும் தருகிறேன். ஆணும் பொண்ணும் படிச்சிருச்சு, வேலைக்கு போகணும். அப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகணுமா இல்லையா? ஜாவா படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், டேலி படிக்கணும், இல்லை காசு கட்டணும். அதையும் நீ போய் படிக்காதே, நான் முதல்வர் திட்டம் மூலம் உன்னை தயார்படுத்தி வேலைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு. சொல்லிட்டோமா? இதுவரை என்ன செய்யணும், என்ன செஞ்சேன்னு இந்த பல்லு பயிர்சாமி கேட்டு நேரம் 100 கிலோ அரிசி மூட்டைக்கு தலை வச்ச மாதிரியே இருக்காங்க. தோற்றும் கல்லங்கவே இல்லை, கம்முன்னு எங்கால பாரு. 62 கிலோ எடை, கொஞ்சோண்டு செதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம். ஆனா 1 கிலோ மூளை எங்க அண்ணன் தளபதிக்கு. அளவா துண்ணா அளவா அருவு வேலை செய்யும், அதிகமா துண்ணா உடம்பு வீங்கும், புத்தி வேலை செய்யும். அதுதான் பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.